அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ டிஃபைட்டு போட்டிருக்கோம், எவ்வளோ அரசியல் பேசியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள கடந்து போயிருக்கோம். அரசியல்ல நெறையா பேரோட பிரச்சனைகள எடுத்து பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுத்து பேசப் போறது அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தரு தம் அ அண்ணன் நாம் தமிழர் சீமான் அண்ணனோட அன்பு தம்பி ஒருத்தர் நம்மகிட்ட வசமா சிக்கியிருக்காரு. அவர்கிட்ட நெறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளோட பயணத்த தொடருவோம். இப்ப அண்ணே வணக்கம்ண்ணே. என் பேர் செந்தில். என் பேர் செந்தில். பறவைப்பேரூர். ஆமா. அண்ணன் பேர் செந்தில். பறவைப்பேரூர்லேருந்து வந்திருக்காரு. அண்ணன் சீமானை பற்றி நிறைய கேள்வி நான் கேட்குறேன். ஆனால் இப்போ அண்ணன் சீமானோட பயணங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 16 வருட பயணம். இந்த பயணத்தில் அண்ணன் என்ன சாதிச்சிருக்காருண்ணே? அண்ணன் எங்களை மாதிரி இளைஞர்களை வந்து தமிழ் தேசிய பாதையில் உறுதி பண்ணியிருக்காரு. எங்களெல்லாம் மலை மண் மக்கள் மற்றபடி இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு அறிவுரை பாடம் எடுத்திருக்காரு. எங்களுக்கு ஒரு ஆசான் அவர். சரிண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். அண்ணன் வந்து நிறையா இளைஞர்களை ஊக்கப்படுத்தியிருக்காரு. இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக இருந்திருக்கார். மண்மலை, மாடு, ஆடுகள், கடல் வளம், அதாவது இயற்கை, இதை பற்றியெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, மக்களுக்காக இதை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னென்ன செஞ்சுருக்காரு? மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சென்னை எடுத்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையம், மதுரையில் வந்து நீங்கள் செல்லூரில் வந்து ஒரு ஏரியா இருக்குது பூந்தமிழர். அந்த இடத்துக்காக நம்ம நாம் தமிழர் நிர்வாகிகள்லாம் நிறையா போராடி இருக்காங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சீமான் என்ன மக்களுக்காக செஞ்சுருக்காருன்னு கேட்குறீங்க. அவர் என்ன செய்யலைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் அதிகாரம் அற்ற பிள்ளைங்க நாங்கள். அரசியல் அதிகாரம் இல்லாமலே அங்கே இவ்வளோ செய்யும்போது எங்கள் அரசியல் அதிகாரம் கிடச்சிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம் எங்களை. ஆனால் நல்ல பதில் தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது. இப்போ புதுசாக வந்து வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழக தலைவர் அரசியலுக்குள்ளே வந்து 2.5 வருடங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்க நம்ம தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து வெள்ளம், மழை, இந்த மாதிரி பேரிடர்களில் மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கான உதவிகளை செஞ்சு நிறையா இந்த மாதிரி திட்டங்கள் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த உறவுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி 2000 நாட்கள் அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டு ஒரு 10,000 பேருக்கான தினசரி உணவு அப்படின்றத கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நேதாஜி ரோட்டில் 1000 நாட்கள், இன்றைக்கி 1000 நாட்களை கடந்து அந்த மதிய உணவு அப்படின்றத கொடுத்து ஏழைகளுக்கான, அதே மாதிரி பால்பண் அப்படின்ற ஒரு திட்டம், இதெல்லாம் செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே. அந்த மாதிரி உங்கள் நாம் தமிழர் தம்பிகள் ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு நாங்கள் தினசரி இது கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் எங்களோட கட்சி சார்பாகவும் எங்கள் இளைஞர் சார்பாகவும் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களால் ஏதாவது சொல்கிறதுக்கு? அண்ணே, இப்ப நம்மளோட கேள்விகளும் சரி, எது செய்யறா நாங்க அரசியல் விளம்பர அரசியல் பண்றதுக்கு நாங்க வரல. நீங்க எங்க பகுதிக்கு வாங்க, நாங்க என்ன செய்யறோம், நாங்க மரக்கன்று எடுக்கிறதுக்கா, நீங்க சோறு போடுறோம், இது போறோம்னு சொல்றீங்க. நாங்க இல்லாதவங்க நாங்க கொடுக்குறோம், நாங்க பணம் கொடுக்குறோம். இது வந்து நாங்க எல்லாத்தையும் அரசியல் பண்ண முடியாது. இது வந்து அரசியல் கிடையாதுன்னு, அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவுகளா கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப அண்ணன் சீமான் மேடைக்கு மேடை பேசுறதும் சரி, செயல்பாடுகள்ல இப்ப வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் கூட தமிழ்நாடு தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது. இன்னைக்கு 8.9% வாக்கு வங்கிகளோட குறைஞ்சபட்சம் 40 லட்சம் வாக்குகளோட இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்றது செயல்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு 3%க்குள்ள குறைஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? அண்ணனுடைய அறியாம நான் சொல்லல. அண்ணன் பாடத்தை நல்லா போதிச்சிருக்காரு. மக்களுடைய அறியாமத்தை நாங்க சொல்லுவோம் தவிர இதை நீங்க வந்து அரசியலுக்குள்ள உள்ள வந்து எது இல்ல. நீங்க வாங்க, எங்க ஏரியால நாங்க 100 மரக்கன்று நட்டுருக்கோம். நாங்க நாம் தமிழ்ல அறக்கூடல தமிழ் வெட்டிக்கல நீங்க சோறு போடுறீங்க. டெய்லி நாங்க இல்லாதவங்க நாங்க கொடுக்குறோம். அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? சரி, அதாவது சரி, இதை கடந்து விளம்பரம் அவ்வளவுதான். அதாவது இதை வந்து விளம்பரம் ஆயிடுச்சு, இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரி, ஜெயிச்சவங்க நீங்க இல்ல வந்து நீங்க சொல்றாங்க சில விஷயத்தை கேட்டுதான். எனக்கு சின்ன சந்தேகம் ஒண்ணு அண்ணே, இந்த சந்தேகம் ஒண்ணு இருக்குண்ணே. என்னன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு திராவிடத்தை மிகப்பெரிய அளவுல 2024 12 மிகப்பெரிய அளவுல பெரியாரையும் பெரியாரிசத்தையும் அடிச்சு இறக்கி தரையா கொண்டுட்டு போய் வச்சு இன்னைக்கு பாடம் பண்ணி போஸ்ட்மார்டம் பண்ணி புதைச்சிட்டாரு. இன்னைக்கு இப்போ புதுசா ஒரு வதந்தி மாதிரி என்ன கிளம்பிக்கிட்டு, வதந்தின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம இதுதான் உறுதியானது அப்படின்னு சொல்ல முடியாது. நானே ஒரு டிஃபைட் பேசுறதா இருந்தாலும் கூட இது உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்து பேச முடியாது. திமுகவோட சேர்ந்து அண்ணன் ஏதோ ஒரு தொகுதியில போட்டியிட போறதா ஒரு சம்பவம் போயிட்டு இருக்காது, என்னண்ணே? சும்மா நீங்க எல்லாமே நீங்களா செய்றீங்களா விளம்பரம் தான். அண்ணன் ஒரு நாள் கூட ஏத்துக்கிற மாட்டேன். இதை எப்படி பாக்குறீங்கண்ணே? அண்ணன் அப்படி மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்த செயல் அன்னை சம்மாட நம்பிக்கை இருக்கு, செய்ய மாட்டாங்க. 100% நம்பிக்கை இருக்கு. இது எப்படி திமுக பரப்புற வதந்தின்னு பாக்குறீங்களா இல்ல அது திமுக கண்டிப்பா ஏத்துக்கிற மாட்டோம். ஏத்துக்கிற மாட்டோம். அண்ணன் அப்படி செஞ்சா ஏத்துக்க மாட்டேங்க. எந்த ஒரு தம்பியுமே ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. நாளைக்கு பிஜேபி அப்படின்ற கட்சியோட இணைகிறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தலைமை முடிவு எடுத்துட்டா அது கூட போறவங்க தானே தொண்டர்கள். ஆமாண்ணே, இப்ப தலைவர் முடிவு எடுத்துட்டாரு, அந்த முடிவை ஏத்துட்டு போறவங்க தானே
தலைமை ஏத்துருச்சு. நம்ம மனசு ஒப்பு தான் இருக்க போறோம். இல்லன்னு எதுவுமே தலைமை கிட்ட ஒரு மனசு இல்ல. எங்க மனசு எதுக்கு எப்படி வந்து உருவாகுது எங்களுக்கு தானே தெரியும். நீங்க சொல்லி நாங்க சொல்லியெல்லாம் உருவாகுது. ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுமா? இப்ப நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல குறைஞ்சது ஒரு 30 வருஷ பயணம்னு நினைக்கிறேன். என்னோட வயசுக்கு நான் வந்து ஒரு 25 வருஷம் 22 வருடங்கள் திமுகல பயணிச்சிருப்பேன். ஒரு 6, 7 முறை திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பேன். இப்பேற்பட்ட ஒரு திமுக ஒரு 60 வருஷ பழமையான கட்சியவே இன்னைக்கு புதுசா வந்த தாவேகா அடிச்சு உடைச்சு இன்னைக்கு முன்னிலையில மேல வந்திருக்கு. அதிமுகவும் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாத அளவுக்கு தடம் மாறி அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதானே இன அரசியல் போய் கவர்ச்சி அரசியல் வந்துருச்சு. அவ்வளவுதான். இது கவர்ச்சி அரசியல்னு எப்படின்னு சொல்ல முடியுது? எனக்கு எல்லாமே கவர் பூரா விளம்பரம் தானே இருக்கு. விளம்பரம் இல்லண்ணே. இதே தான் அன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயிச்சப்பவும் சொன்னாங்க. இதே தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காங்கிரஸ எடுத்து தரமட்டமாக்கிட்டு காங்கிரஸுக்கு வந்து எங்களுக்கு இதுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து சாவக்கேடு தான் எங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து சாவக்கேடு. இப்போ அண்ணன் சீமானுக்கு இது வந்து ஜெயிச்சிருந்தா அது அண்ணனும் வந்து கவர்ச்சியில வந்த திரை கவர்ச்சி தானே? இல்லண்ணே திருப்பி அதுக்கு திரை இல்ல அண்ணன் இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து தயார் பண்ணல. இல்ல இருந்தாலும் அவர் நடிச்ச படம் எதாவது வந்திருக்கா? படத்துல எந்த நிறைய படம் வந்திருக்குனே. இல்ல அவர் அப்படி ஒன்றும் சூப்பர் ஹீரோ கிடையாதுல்ல. சூப்பர் ஹீரோ கிடையாது. இருந்தாலும் திரை கவர்ச்சியில வந்தவர். கவர்ச்சி அண்ணன் வந்து பேசிதான் எங்களை எழுப்பி விட்டுருக்காரு 2009 அப்புறம். இல்லண்ணே அவர் ஆல்ரெடி 2006லயே வந்து தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சாரு. திராவிட மேடையில பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ணன் என்னைக்கு நம்ம ஈழம் பிரச்சனையை வந்து எடுத்து 2009 அப்புறம் நம்ம என்ன அழிவு எப்போ வந்துச்சோ அண்ணன் பேசினதான் நாங்க வந்திருக்கோம். அந்த உணர்வுல தான் இருக்கோம் தவிர அந்த உணர்வு எங்களுக்கு யாருக்குதான். ஆனா எது எப்படியோ நீங்க இருக்கிறது அண்ணன் சீமானுக்காகவா, தமிழ் தேசியத்துக்காகவா, மேதகு பிரபாகரன் அண்ணனுக்காகவா? தமிழ் தேசிய முதல் தலைவர் மேதகு, அதுக்கப்புறம் எங்க தமிழ் தேசியம், அதுக்கப்புறம் 3வது அண்ணன். இதுதான் அதேதான். நானும் கூட நான் தமிழ் தேசியம் பேசுறவன் தான். தமிழ் தேசியம் மேதகு மாண்புமிகு எங்கள் அண்ணன் அப்படின்னு ஒரு பேரை சொல்றதுக்கு கூட எங்களுக்கெல்லாம் அருகதை இருக்கான்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கவங்க. மீண்டு வருவார், மாண்டு விட்டார் என்று சொன்னாலும் மீண்டு வருவார்ன்ற நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்க தம்பிகள்ல நானும் ஒருத்தன் அப்படின்றது உள்ளூரை இருந்தாலும் கூட சீமான் அவர்களின் இந்த செயல் அப்படிங்கிறது இலங்கை தமிழர்களையும் இலங்கை தமிழ் மக்களையும் ஏமாற்றி இன்னைக்கு இலங்கையிலிருந்து வந்த ஒரு எம்பி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு பதிவை பதிவிட்டு போகும்போது ஏன் வாயடைச்சு போய் இருந்தாருனே? எனக்கு உள்ள ரொம்ப அதெல்லாம் பார்க்கலனே. ஏன்னா இலங்கை அமைச்சர் வந்தாருனே அன்று இன்றுன்னு சொல்லி போட்டது. அன்று இன்று இல்லைன்னா இல்ல ரீசெண்டா நடந்தது. அவர் வந்தவரே வந்து ஆனா நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா என்னோட பேச்சோட மூல காரணம் வந்து டிபேட். ஆனா டிபேட் இல்ல, ஸ்டாலினை பார்த்திருக்காரு, அண்ணனையும் பார்க்கும்போது அண்ணனை பார்த்திருக்காரு, ஸ்டாலினை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவரை ஸ்டாலின் விஜய் வந்து பார்த்துட்டு தான் போனாரு. அது என்ன டிபேட் நம்ம அது சரியா கடந்து போயினா அங்க இருக்க அரசியல் சூழல் வந்து நம்ம வந்து இப்ப சரியா பாக்குறது இல்ல. சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்காரு அந்த எம்பி. யாரு? இலங்கையோட நாடாளுமன்ற எம்பி அவரு அர்ஜுனா. அவன் ஒரு கிறுக்கு பையனை பத்தி பேசுறாங்க. எப்படி திருமாவளவனாலதான் இது நடந்துச்சு. சரி, இப்ப திருமாவளவனை லைட்டா துருவோமா? ஏன்னா இப்ப திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, அண்ணன் வந்து அவசர வேலை இருக்கிறதுனால அவர் கிளம்பிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல டிஃபைட்டோட சந்திப்போம். நிறைய கேள்விகள் இருக்குது நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட கேட்குறதுக்கு. அவங்களும் எங்கள் அண்ணங்க தான். ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறோம், இவ்வளோ தூரம் நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறோம்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தவங்க இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படின்னாக்க வாய்ப்பு இருக்காது. நிறைய அரசியலை கற்றுக்கிட்டோம், நிறைய அரசியலை கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து இவங்களே திருப்பி கேள்வி கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணாவோட அரசியல் நகர்வு அப்படிங்கிறது மக்களுக்கானது, மக்களோட நிற்கிது. இன்றைக்கி ஒரு ரூபா லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு அரசியலையும் ஒரு அரசையும் முன்னெடுத்துட்டு போகிற நம் வெற்றி தலைவர் அவர்களின் கீழ் இயங்கக்கூடிய இந்த அரசு என்பது அமைச்சர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அமைச்சருக்காக நாங்கள் வாக்களிக்கலை. இந்த தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அப்படிங்கிறதும் விசில் அப்படிங்கிறதும் தான் மக்கள் முன்னால் நின்றுச்சு. எந்த அமைச்சர் தப்பு பண்ணாலும் நிச்சயமாக கேட்போம். இது உங்கள் ஆர்கே அரசியல் 2.0.